ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, கணவன் வெளிநாட்டில் இருந்தபோது மாமியார் வீட்டிற்கு வந்த மர்ம நபர். ஒரு பகீர் உண்மை. கணவன் வெளிநாட்டில் இருந்தபோது மாமியார் வீட்டிற்கு வந்த மர்ம நபர்னால அவங்களுடைய வாழ்க்கை டோட்டலா மாறி இருக்கு. அது இந்த வீடியோனுடைய கடைசியில கொடுத்துருக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருநெல்வேலியில் அமைந்திருக்கும் ஒரு அமைதியான குடியிருப்பு. அந்த வீட்டில் வசித்தவர் லட்சுமி, 45 வயது. அமைதியான அன்பான மாமியார். அவளது மகன் அருண் திருமணமான பிறகு சில மாதங்களிலேயே வெளிநாட்டுக்கு வேலைக்காக சென்று விட்டான். அவனது மனைவி தீபிகா அந்த வீட்டில் மாமியாருடன் வாழ்ந்தாள். தீபிகா புதிதாக அந்த வீட்டில் சேர்ந்திருந்தாள். அவளுக்கு எல்லாம் புதிதாக இருந்தது. லட்சுமி அவளை மகளாகவே பார்த்தாள். தினமும் காலை எழுந்து சமையல் செய்து வீட்டை சுத்தமாக வைத்துக் கொண்டு இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த வீட்டின் கதவை யாரோ தட்டினார்கள். லட்சுமி கதவை திறந்த போது ஒரு அறிமுகமற்ற நபர் நின்றிருந்தார். அம்மா, நான் ரவி, உங்கள் பழைய நண்பர், சுந்தரத்தின் மகன் என்று அவர் சொன்னார். லட்சுமிக்கு நினைவில் இல்லை. ஆனால் அந்த நபர் மிகவும் நம்பிக்கையுடன் பேசினார். நான் வேலைக்காக இங்கு வந்திருக்கிறேன். சில நாட்கள் தங்க இடம் இல்லை. உங்களை தேடி வந்தேன் என்றார். லட்சுமி தயங்கினார். ஆனால் மனிதாபிமானத்தில் சரி, சில நாட்கள் தங்கலாம் என்று அனுமதித்தார். தீபிகாவுக்கு இது பிடிக்கவில்லை. அம்மா, நமக்கு தெரியாத நபர் இப்படி வீட்டில் தங்க விடலாமா என்றார். லட்சுமி, நாம் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்று கூறினார். மர்மம் தொடங்குகிறது. ரவி வீட்டில் தங்கிய சில நாட்களில் சில விஷயங்கள் தீபிகாவுக்கு சந்தேகமாக தோன்ற ஆரம்பித்தது. ரவி இரவு நேரங்களில் யாரோடு பேசிக்கொண்டே இருக்கும். வீட்டின் சில இடங்களை விசித்திரமாக சுற்றி பார்க்கும். லட்சுமியின் பழைய விஷயங்களை கேட்டு விசாரிப்பது. ஒரு நாள் தீபிகா சமையல் அறையில் இருந்த போது ரவி மெதுவாக லட்சுமியின் அறைக்குள் சென்றதை பார்த்தாள். அப்படி பார்க்கும்போது அவள் மனதில் சந்தேகம் அதிகரித்தது. அடுத்த நாள் தீபிகா தனது கணவன் அருணுக்கு போன் செய்தார். இங்கே ஒரு நபர் தங்கியிருக்கிறார். எனக்கு அவன் மேல் சந்தேகம் இருக்கிறது என்றார். அருண் முதலில் கவலைப்படவில்லை. அம்மா யாரையும் தவறாக தேர்வு செய்ய மாட்டார் என்றான். ஆனால் தீபிகாவின் மனம் அமைதியாக இல்லை. உண்மையை தேடும் முயற்சி அதிகமானது. ஒரு நாள் இரவு ரவி வெளியே போனது தீபிகாக்கு அவன் பையன் பார்த்தான். அதில் சில ஆவணங்கள் இருந்தன. அவற்றில் ரவியின் உண்மையான பெயர் வேறு என்று தெரிய வந்தது. அவன் ஒரு மோசடி கும்பலுடன் தொடர்புடையவன் என்பதும் தெரிய வந்தது. தீபிகா அதிர்ச்சி அடைந்தாள். அடுத்த நாள் அவள் லட்சுமியுடன் எல்லாவற்றையும் கூறினாள். லட்சுமி முதலில் நம்பவில்லை. ஆனால் பின்னர் ரவியின் நடத்தை எனக்கு பயந்தாள். பெரிய திருப்பம் நடந்தது. அந்த இரவு ரவி வீடு திரும்பிய போது லட்சுமி மற்றும் தீபிகா அவனை நேராக எதிர்கொண்டனர். நீ யார் என்று லட்சுமி கேட்டாள். ரவி சிரித்தான். இப்போதுதான் உண்மை தெரிகிறதா என்றான். அவன் சொன்ன உண்மை அதிர்ச்சியூட்டியது. நான் இந்த வீட்டை வாங்க திட்டமிட்ட கும்பலின் ஒருவர். இந்த வீடு மீது பழைய வழக்கு உள்ளது. உங்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்க வந்தேன் என்றான். லட்சுமி அதிர்ச்சியில் நின்றார். ரவி அந்த இரவு அவர்களை மிரட்ட ஆரம்பித்தார். நீங்கள் கையெழுத்து போடவில்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனைதான் வரும் என்றார். ஆனால் தீபிகா தைரியமாக இருந்தார். அவன் முன்பே போலீசுக்கு தகவல் கொடுத்திருந்தார். சில நிமிடங்களில் போலீசார் ரவியை கைது செய்தார். அருண் வெளிநாட்டில் இருந்து தனது மனைவிக்கும் தாய்க்கும் நன்றி தெரிவித்தார். நீங்கள் இருந்தால்தான் இந்த வீடு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்றார். லட்சுமி தீபிகாவை நினைத்துக் கொண்டு, நீ என் மகள் மாதிரியில் என் மகளே என்றார். அந்த நாள் முதல் அவர்கள் இருவரும் இன்னும் நெருக்கமாக வாழ்ந்தனர். இந்த கதையில இருக்கக்கூடிய மாறல் என்ன அப்படின்னா, நம்பிக்கை நல்லதுதான். ஆனா கண்மூடித்தனமா ஒருத்தரை நம்புறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. லட்சுமி நல்ல மனசுடையவர். மனிதாபிமானமும் காரணமாக அறிமுகமல்லாத ஒருவரை வீட்டில் தங்க வைத்தார். இது மனித நேயத்தின் ஒரு நல்ல அம்சம்தான். ஆனால் அந்த நல்ல மனசு தவறான நபரிடம் சென்றால் அது ஆபத்தாக மாறும் என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது. தீபிகா இங்கே முக்கியமான பாத்திரம். அவள் சந்தேகத்தை உதாசனம் செய்யவில்லை. அவள் கவனமாக இருந்தாள், ஆராய்ந்தாள், உண்மையை கண்டுபிடித்தாள். இது ஒரு முக்கியமான பாடம் என்று. உள்ளுணர்வு பல நேரங்களில் உண்மையை சொல்கிறது.
அதை புறக்கணிக்க கூடாது. இன்றைய காலத்தில் மோசடிகள் பல வடிவங்களில் நடக்கின்றன. நம்முடைய நம்பிக்கையை பயன்படுத்தி பலர் ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். அதனால் யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்கும் சொற்கட்டளை. ஆவணங்களை எப்போதும் கவனமாக படிக்க வேண்டும். சந்தேகமான விஷயங்களை உடனே பகிர வேண்டும். மேலும் குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தையும் இந்த கதை எடுத்து காட்டுகிறது. மாமியார் மருமகள் உறவு பல இடங்களில் சிக்கலாக இருக்கும். ஆனால் இங்கே அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்றாக செயல்பட்டதால் பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டது. ஒற்றுமை இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். இந்த கதை நமக்கு சொல்லும் இறுதி உண்மை என்னவென்றால், நல்ல மனசு வைத்திருப்பதற்கு அதுக்கு கூடுதலாக புத்திசாலித்தனமும் மிகவும் அவசியம் என்று. என்ன நேர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் வந்து ஜஸ்ட் 51 வீடியோஸ்ல 6 மந்த்ல மானிட்டேஷன் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுடைய சேனலும் முக்கியமா ஸ்டோரி சேனல்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா ஃபாஸ்டா க்ரோ ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேனல்ல வந்து நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வித் சொல்யூஷன், இதுதாங்க மெயினா நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து அவள் ஒரு தொடர்கதை என்ற ஒரு உண்மை சம்பவமும் வந்து ஸ்டோரியா போட்டுட்டு இருக்கோம். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைய உண்மை கதையை வந்து ஸ்டோரியா போட்டுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ.